அப்போ வந்து ஆக்டிவா செயல்பட்ட திமுக தற்போது ஆளுங்கட்சியா இருக்கும்போது திருப்போண லாக்கப்ல ஆக்டிவ் இல்லைன்னு குற்றச்சாட்டு. அது போக அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கோமா, போலீஸ் நடவடிக்கை எடுத்துக்கோமா? போலீஸ் நடவடிக்கை அதாவது எஃப்ஐஆர் வந்து பொய்யான தகவல் குற்றச்சாட்டுருக்காங்க. அதாவது வலிப்பு ஏற்பட்டு அவர் இறந்ததாக குற்றச்சாட்டு. இந்த நிலையில ஒரு வீடியோ வந்து வரும்போது நாங்க பார்த்தோம். இல்ல எங்களுக்கு யாரு என்னங்கிறது பிரச்சனை இல்லை. போலீஸார மட்டும் அந்த 6 பேரை காப்பாற்றணும்னு அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை. எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம். மக்களுக்கு பாதிப்பு வரும்போது அது எந்த காரணத்திலையும் முதலமைச்சர் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். இது ஒண்ணு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் தானே. நீங்க இந்த 6 பேரை காப்பாற்ற போய் நாங்க ஏன் கெட்ட பேர் வாங்கணும்? அதிகாரிகள் தான் இந்த தலையிட்டாங்க. அதிகாரிகள் சொல்லதான் நாங்க எம்ப்ளாயி கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது அதிகாரிகளை பனிஷ் பண்ணாம நாங்க அடிமட்ட ஊழியர்களை பனிஷ் பண்றதுனால எங்களோட குடும்பம் தானே பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றம். அதிகாரிகள் சொன்னா கூட இவ்வளவு மோசமா சொல்லுவாங்க. விசாரிக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு களவு போயிருக்குன்னு சொல்லிருப்பீங்க, எஸ்பிகிட்ட சொல்லுவீங்க, இவங்ககிட்ட சொல்லுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விசாரிச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இவ்வளவு மோசமா நடந்ததா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. அவங்க எஃப்ஐஆர்ல என்ன சொல்லிக்காங்கன்னு தெரியல. அந்த எஃப்ஐஆர் மூலமா பண்றாங்க. இப்ப ஜட்ஜும் போய் விசாரிச்சுட்டு இருக்காரு, அந்த எஃப்ஐஆர் உண்மையா இல்லையா, இல்ல அது பொய்யா இருக்கா அப்படின்னு ஜட்ஜும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால என்ன நியாயமோ அந்த நியாயத்தை வந்து முதலமைச்சர் செய்வார். எங்களுக்கு விருப்பம் இருப்பு இதுல கிடையாது. ஒரு உயர் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய அழுத்தம் காரணமாக தான் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.